கள்ளச்சாவி போட்டு காரை திருடி அதை விற்று பணம் பார்ப்பதெல்லாம் பழைய மெத்தட் என்று கருதிய இவர்கள் புது யுக்தியை பயன்படுத்திய விளைவுதான் இப்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சொந்த காரை வாடகைக்கு கொடுத்து சுட்டுக் கொண்ட நபரின் சோகக் கதையை பார்க்கலாம். சார், ஜூம் கார் ஆப்பில் உங்கள் காரை பார்த்தோம், எங்களுக்கு 5 நாளைக்கு வாடகைக்கு கார் வேண்டும் என்று சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள ஜீப் காம்பஸ் சொகுசு காரை வைத்திருக்கும் புதுக்கோட்டை தைலா நகரைச் சேர்ந்த கணேஷுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. தினசரி 6000 ரூபாய் வாடகை என்று முடிவாக அழைப்பு விடுத்த மதுரையைச் சேர்ந்த சூரஜ் மற்றும் சுரேஷ் ஆகியோர் கணேஷின் சொகுசு காரை வாடகைக்கு எடுத்துள்ளனர். எடுத்த 2 நாட்களிலேயே கணேஷின் வங்கிக் கணக்குக்கு 25,000 ரூபாயை போட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது மதுரை கும்பல். இதனால் படு குஷியான கணேஷ் அந்த கும்பலை முழுவதுமாக நம்பினார். கணேஷ் நம்பிவிட்டார் என்று தெரிந்தபின்தான் தங்கள் வேலையையே காட்டியுள்ளது அந்த கும்பல். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்று சொகுசு காரில் சுற்றித் திரிந்துள்ளனர் மதுரை பாய்ஸ். என்னடா, சொன்ன நாளை தாண்டி போய்கொண்டிருக்கிறதே என்று கணேஷ் கால் செய்து கேட்க அழைப்பை எடுக்காமல் இருப்பது, எடுத்தால் இப்போ அப்போ என்று இழுத்தடிப்பது என்று சுற்றலில் விட்டுள்ளனர். பின்னர் கொஞ்ச நாள் கழித்து மேலும் சில நாட்கள் வாடகைக்காக 10,000 ரூபாயை கணேஷின் வங்கிக் கணக்கில் போட்டுவிட்டு செயலியில் காரை திரும்ப கொடுத்து விட்டது போல பதிவு செய்ய கேட்டுள்ளனர். காசு அனுப்பிவிட்டார்களே என்று நம்பி அவர்கள் சொன்ன மாதிரியே செய்துள்ளார் கணேஷ். அதன் பின் வண்டியையும் காணோம், எடுத்தவர்களையும் காணோம். இதன் பின்தான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கணேஷ் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் அவர்கள் ஸ்டைலில் டிராக்கிங் எல்லாம் செய்து விசாரித்து மதுரை பாய்ஸை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இது வேறு மாதிரியான திருட்டு கேங் என்பது தெரிய வந்தது. செயலிகள் மூலம் வாடகை கார்களை சாம்பிள் பார்ப்பது போல எடுத்து குறைந்த விலைக்கு இவர்கள் உள்வாடகைக்கு விட்டு டக்கால்ட்டி வேலைகள் பார்த்துள்ளனர். இந்த மோசடியில் பாஜக நிர்வாகியான கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கும் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இவர்கள் வாடகைக்கு எடுத்து வரும் கார்களை கோபாலகிருஷ்ணன் தான் கம்மி விலைக்கு அடகுக்கு வாங்கி பயன்படுத்தி வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில் 3 பேரையும் கைது செய்து கணேஷின் காரையும் மீட்ட காவல்துறையினர் 3வரையும் சிறையில் அடைத்துள்ளனர். வாடகைக்கு எடுத்து வாடகைக்கு விட்டு புது பிசினஸ் பார்த்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.